சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இதைத்தான் அண்ணாமலை ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லி சோர்ந்து போயிட்டாரு. இனிமேல் திமுக வெர்சஸ் பிஜேபி தான். இப்போ அண்ணா நான் தொண்டனா இருக்க கூட தயார்னா, 2 பேரும் சரியில்லைன்னு தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன விஜய் கிட்ட இதை கேட்குற உரிமை எனக்கு இருக்கு. எதுக்காக அதிமுக நோக்கி மௌனமா இருக்கீங்க? அப்போ இங்கே துண்டு போட்டு வச்சிருக்கீங்களா? சீமான் படத்தை வைக்கக்கூடாதுங்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? தனிச்சு நிப்பேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ற ஒரே கட்சி சீமான் தான். ஆமாவா இல்லையா? அவர் படம் இல்லாமல் நீங்கள் என்ன முதலமைச்சர் யாருன்னு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி நீங்கள் அந்த கேள்வியை கொடுப்பீங்க? இதை வெளியிடுறதுக்கு முதல்ல வெக்கப்பட வேணாமா? ஆதவ அர்ஜுனுடைய விருப்பம் அதுவாக இருக்கலாம். இவ்வளவு அரசியல் தெளிவற்றவராக அவர் இருப்பார்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா? இதெல்லாம் ஒரு கருத்தா? இதை நம்பி நீங்கள் அப்படியே பெருமைப்பட்டு எடுத்து மாட்டிக்குவீங்களா தலையில்? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இந்த 4 பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உங்களுக்கு சொன்னது யாரு? சி ஓட்டர்ஸை பார்த்து நான் கேட்குறேன். எந்த அடிப்படையில் அண்ணாமலையும் சேர்த்தீங்க? யார் தயாரித்து கொடுத்த பட்டியல் அது? அப்போ அந்த கருத்து கணிப்பை தூக்கி தூர போடுங்க. முடிஞ்சா குப்பையில் கூட போடுங்க. இவர் கேட்குறாருல புசி ஆனதை விட்டு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணின்னு சொன்னார்ல. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கும் யாருக்கும் கள்ள கூட்டணி? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் முதலமைச்சர்கள் சிறந்த முதலமைச்சர் ஆவதற்கு, அதாவது முதலமைச்சர் ஆவதற்கே தமிழ்நாட்டில் யார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வெளியாகி இருக்கிறது. இதில் முதலில் ஸ்டாலின் அவர்கள் 27%, அடுத்து விஜய் அவர்கள், நீங்கள் சொல்லும் போதே ஒரு புன்சிரிப்பு இருக்குது, நான் சொல்லி முடிச்சிடுறேன், 18%, அடுத்து EPS அவர்களுக்கு 10%, அண்ணாமலை அவர்களுக்கு 9%ன்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த வரிசையை பற்றி உங்களுடைய பார்வை? பொதுவாக எனக்கு கருத்து கணிப்புகளில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு நாகரிகமான மோசடி அப்படின்னு நம்புகிறவன் நான். சி ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பல நேரங்களில் தேர்தல் முடிவுகளை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புகள் 80% 90% சரியாகவே இருந்திருக்கும். சி ஓட்டர்ஸ் யாரோடு இணைந்து நடத்தினாலும் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த கருத்து கணிப்பு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் 90%க்கும் மேலே கிட்டத்தட்ட சரியாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு மதிப்புமிக்க நிறுவனங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரை சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜெல்லாம் விடுங்க, அது அப்புறம் பேசுவோம். இந்த 4 பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உங்களுக்கு சொன்னது யார்? சி ஓட்டர்ஸை பார்த்து நான் கேட்குறேன். இன்னொருத்தரோட இணைஞ்சு நடத்தினாங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும். இந்த 4 பேர் தான் சார் கண்டென்டர், வேறு யாரும் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, பத்திர பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு எங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணான்னு யாராவது சொன்னாங்களா? இந்த 4 பேரை தீர்மானித்தது யார்? இங்கே தான் மோசடியினுடைய தொடக்க புள்ளின்னு நான் சொல்லுவேன். ஏன் ஸ்டாலின் கண்டென்டர் இல்லையான்னு கேட்கல. இந்த 4 பேருமே கண்டென்டருக்கு தகுதியற்றவர்கள் நான் சொல்ல, மீத யாருமே இல்லையான்னு நான் கேட்குறேன். சீமான் கூட கேட்டிருக்கேன். இல்லை, நான் அடுத்து வரேன் நான். அப்போது இங்கே நடக்கிறது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கிடையாது. நேராக ஓட்டு போட்டு அந்த அதிபரை தேர்ந்தெடுக்கிற முறை அல்ல. அது பிரதமருக்கும் சரி, முதலமைச்சரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிற நடைமுறை இங்கே கிடையாது. கட்சியினுடைய செயல்பாடு, அதனுடைய உட்கட்டமைப்பு, அந்த தொண்டர்கள் எவ்வளோ எழுச்சியாக இருக்கும், அந்த கட்சி எந்த கூட்டணி அமைச்சிருக்குன்னு இதுதான் ஒரு முதலமைச்சரை தீர்மானிக்குமே தவிர தனிநபர் அல்ல. சரிதானா? பிரதமர் யாருன்னு சொல்லாமலே பிரதமர் தேர்ந்தெடுத்த அணிதான் மன்மோகன் சிங் காலத்தில். மன்மோகன் சிங் பிரதமர்னு அறிவிக்கலை. அன்னைக்கு அந்த காங்கிரஸ் தலைமையிலான அணி ஆதரிக்கணும்னு மக்கள் நினைச்சாங்க, மெஜாரிட்டி இடத்தை பிடிச்சாங்க, அவர் ஆக்கினாங்க. ஸோ இப்படி இருக்கிற போது இந்த 4 பேர் தான் முதலமைச்சர். நீங்கள் யாருன்னு டிக் பண்ணுங்கன்னா அவன் 4ல் 1 டிக் பண்ண தான் செய்வான். 8% ஓட்டை வாங்கி நிரூபித்த சீமான் படம் எங்கே? எந்த அடிப்படையில் அண்ணாமலை சேர்த்தீங்க? தகுதியான நபர், நான் மறுக்கலை. எந்த அடிப்படையில் சேர்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்னு சேர்த்தீங்களா? அப்படி சேர்த்திருந்தா அமமுக தலைவர் தினகரன் படம் எங்கே? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி படம் எங்க? GK வாசன் எங்க போனார்? தகுதியானவங்க தானே, நாம எப்படி மறுக்க முடியாத? அப்போ இந்த கட் ஷாட் பண்ண அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? யார் தயாரித்து கொடுத்த பட்டியல் அது?
ஆனா நீங்க சீமானை விட்டது அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு காட்டலாம். ஆனா ஜி.கே. வாசன், அன்புமணி அவர்கள்லாம் வந்து கூட்டணி அப்படிங்கறத தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி அப்படிங்கறத இப்ப சமீபத்துல நடந்த ஒரு கூட்டணி தான் பேசிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கூட அவங்க கூட்டம் நடந்தது இல்ல, அங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இப்ப அந்த முரண்கள்லாம் வந்தது இல்ல, அப்போ கூட 2026 அடுத்து வர்றத கூட்டணியை நாங்க சரியா வைப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியா? உண்மைதான் அது. நான் கேட்குற கேள்வி, அந்த பாமக இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது. நான் சொன்ன தினகரனும் அதில் தான் இருக்கிறார், வாசன் அதில் தான் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை தான் சொல்லியிருக்காங்களா? அப்போ சொல்லாம எப்படி அண்ணாமலை படத்தை போட்டீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவராக அவரை அவங்க போட்டோன்னு சொன்னால் ஏன் மற்ற கட்சி தலைவர் படத்தை போடலை? கேட்பேனா மாட்டேனா? நியாயம் இருக்கா இல்லையா? இல்லை அநியாயம் ஏதாவது சொல்லிட்டேனா? நியாயமான எதிர்பார்ப்பு. நீங்கள் சென்னையில் ஆரம்பித்து திருச்சி வரைக்கும் இடதும் வலதும் நேராக போனீங்கன்னா வன்னியர்கள்கிட்ட போய் நீங்கள் அந்த ஃபார்மை கொடுத்துருப்பீங்க. அவன் அன்புமணி படம் எங்கன்னு கேட்டிருப்பானா மாட்டானா? ஒரு சாதாரண மனுஷன், கிராமத்து வாசி கேட்டிருப்பானா மாட்டானா? அப்போ அவனுக்கு அந்த சாய்ஸை நீங்கள் கொடுக்கலையே, இது ஜனநாயக விரோதம் இல்லையா? டெல்டாவில் சவுத்தில் மதுரைக்கு அந்த பக்கம் இப்படி போங்க, டெல்டா மதுரையிலேருந்து இப்படி போங்க, டெல்டாவில் தினகரன் படம் எங்கன்னு கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்கள். அப்போது இந்த பட்டியலை தயாரிக்கிற போதே நான் திரும்ப சொல்கிறேன், மோசடி தொடங்கிடுது. வாக்காளர் மனசில் நீங்கள் போய் எதையாவது திணிக்க நினச்சிங்கனாலே அது ஜனநாயகம் அல்ல. அப்போ அந்த கருத்து கணிப்பை தூக்கி தூர போடுங்க, முடிஞ்சால் குப்பையில் கூட போடலாம். மற்றபடி அவங்க வாங்கியிருக்கிற சதவீதம், நானும் சர்வே எடுத்தவன் தான், நானும் பத்திரிகையில் தலைமை பொறுப்பில் இருந்தவன் தான். என்ன நடக்குன்றதுக்காக நான் சொல்லலை, எந்த அளவுக்கு இதை பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும். சரி, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இங்கே கிடையாதுன்னு நம்ம சொன்னோம். எம்எல்ஏக்கள் கூடி தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏக்குன்னா எந்த கட்சி சார்பாக நிற்கிறவர்னு கட்சின்னு வர்றப்ப இந்த கட்சியினுடைய செயல்பாடு. இந்த திமுகவுடைய செயல்பாடை பற்றி கொஸ்டினரி கொடுத்தீங்களா? இந்த ஆட்சியில் என்ன நல்லது நடக்குது, என்ன அக்கிரமம் நடக்குது, எது உங்களை திருப்திப்படுத்துச்சு, எது உங்களை வேதனைப்படுத்துச்சு, அந்த கேள்வித்தாள் எங்கே? யாருடைய செயல்பாடு உங்களை கவர்ந்துருக்கு? அண்ணாமலை வேகமாக செயல்படுறாரா? ஆமாம். பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கா? கேள்வி கேட்டிங்களா கேட்கலையா? இதெல்லாம் தெரியாமல் அண்ணாமலைக்கு 9% பேர் ஓட்டு போட்டான்னு சொல்கிறீங்களே, எப்படி? புரியுங்களா? இவ்வளவு கேள்வி இருக்கு. அந்த கொஸ்டினரி கேள்வித்தாளை, கேள்விகள் அடங்கி அந்த பட்டியலை நீங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்காத வரைக்கும் இது போன்ற எந்த கருத்து கணிப்பையும் நம்பாதீங்கன்னு தான் ஒட்டுமொத்தமாக நான் மக்களை கேட்டுக்குவேன், பத்திரிகையாளர்களையும் நான் கேட்டுக்குவேன். அனுபவபூர்வமாக நான் இதை சொல்கிறேன். நான் அதில் நேர்மை இல்லை. நீங்கள் கட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சீமான் படத்தை வைக்கக்கூடாதுங்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? தனிச்சு நிற்பேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற ஒரே கட்சி சீமான் தான். ஆமாவா இல்லையா? அவர் படம் இல்லாமல் நீங்கள் என்ன முதலமைச்சர் யாருன்னு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி நீங்கள் அந்த கேள்வியை கொடுப்பீங்க? இதை வெளியிடுறதுக்கு மூலம் வெக்கப்பட வேணாமா? சீமானுக்காக சீமான் இடத்துல யார் இருந்தாலும் நான் இதை கேட்பேன். தனிச்சு நின்று 4%, 5.5% வரைக்கும் வாங்கின தினகரன் இன்னைக்கு நான் முதலமைச்சர் பதவி எனக்கு வேணான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. திரும்ப அதையே சொல்றீங்க. அவர் களத்துல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நான் இருக்கிறேங்கிறதையும் எங்கேயும் நம்ம அண்ணாமலையை சேர்த்ததை நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா அது அதிகாரப்பூர்வமா எதுவும் வந்து வெளியிடல. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில தான் இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் போது அவரை முதலமைச்சரா அவங்க சார்பா யார் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணுங்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தான்னு நான் திரும்ப கேட்கிறேன். அவர் முதலமைச்சரை நான் ஆக்குங்க, இல்லாட்டி நான் கூட்டில் இருக்க மாட்டேன்னு ஒன்றும் சவால் விட போறது இல்லை. நான் கேட்குற கேள்வியை முதல்ல புரிஞ்சுங்க. அந்த அணி அறிவிச்சிருக்கா எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான்? அறிவிச்சிருக்கா? அறிவிக்காது. அண்ணாமலை படத்தை எதுக்காக போட்டீங்க? திருப்பி நான் அங்கேதான் வந்து நிற்கிறேன். அந்த கூட்டணி அறிவிச்சிருக்கணும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்போ சொல்ல மாட்டாங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ எந்த கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் நின்ன சொல்லுங்க. தகுதியின உடனே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எக்ஸில் இதை கோடிட்டு காட்டி தான் சொல்லியிருந்தார், விஜய்க்கு 2வது இடம் கிடைத்திருக்கிறது, மக்கள் வந்து விரும்புவாங்க, மன்னராட்சி ஒழியட்டும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போது இந்த நேரட்டிவ் செட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இது அதனால தான் இந்த கருத்து கணிப்புக்கு பின்னால் இருக்கிற சக்தி எதுன்னு கேட்டேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய விருப்பம் அதுவாக இருக்கலாம். இவ்வளவு அரசியல் தெளிவற்றவராக அவர் இருப்பார்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா? இதெல்லாம் ஒரு கருத்தா? இதை நம்பி நீங்கள் அப்படியே பெருமைப்பட்டு எதை எடுத்து மாட்டிக்குவீங்களா தலையில்? என்ன உங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்லி தரீங்க? உங்களை நீங்களே ஏமாற்றி உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு மிதக்கத்திலேயே வச்சிருந்து உங்களை ஒழிக்கிற வேலையாக கூட இது இருக்கலாம். சக்தி எதுனா ஏதோ ஆதவ் அர்ஜுனா பணம் கொடுத்து விஜய் பணம் கொடுத்து என்ன 2ஆம் இடத்துல வைன்னு சொன்னதான் நினைக்கல. விஜயை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக தான் நான் பார்ப்பேன். உனக்கு ஏற்கனவே 18% இருக்குப்பா, நீ அலையன்ஸ்னு வந்தால் இவ்வளோ இடத்துக்கு குறைஞ்சி வாங்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அலையன்ஸை அமைய விடாமல் தடுத்து விஜயை ஒழிக்கிற வேலையாவது இருக்கலாம் இல்லையா?
நான் சொல்ல போல பல விஷயங்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. நேர்மையற்ற கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டா அதில் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். இதை பெருமைப்படுறதுக்கெல்லாம் இல்லை ஒன்றுமே. ஏங்க நடந்ததே மோசடின்னு சொன்னால் இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இதுக்கு இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புக்கு முன்பு தான் தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்தது. அதில் தான் அவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே தான் 2026 தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். வெளியில் வந்தது வேணா 2 நாள் கழிச்சிருக்கலாம். இந்த மாதிரி சர்வேக்கள் நிஜமாக நடந்தால் சி ஓட்டர்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி நான் கொடுக்குறேன். குறைஞ்சது 1 மாதம் நடக்கும். நடத்தி இருந்தால் ஒரு மாதம் அப்படின்னு நடத்துவாங்க. ஏதோ பொதுக்குழுக்கு அடுத்த நாள் தான் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஏதோ முதல் நாள் நைட் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தா அரை மணி நேரம் போதும். அதுக்கு சும்மா போடுறா 18 அதை கொஞ்சம் ஈக்குவல் போடுறா. ஒரு டிவி ஒரு போன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டுச்சு பாரு, கூட்டி பார்த்தா 110 வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா மக்கள் நீதி மையத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டுருந்தாங்க. விசாரிச்சு பார்த்தா மக்கள் நீதி மையம் அங்கே போட்டியிடவே இல்லை. யாருக்கிட்டா போய் கேட்டீங்க? டார்ச் லைட்டு போட்டியிடவே இல்லை. காஞ்சிபுரத்தில் 8% மக்கள் நீதி மையத்தின்னு போட்டிருக்கான். அவங்க மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதைத்தான் நான் மோசடின்னு சொன்னேன். கருத்து கணிப்பை நம்பாதீங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி என்ன பண்ணாங்க, அந்த 8% எடுத்து 4 நாளா அதிமுக 4 திமுக 4 போட்டாங்க. வளையா பிச்சு கொடுக்கறதுக்கு இல்லை போண்டாவா? எவ்வளோ கேவலமாயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால தான் கருத்து கணிப்பை நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ பொதுக்குழு நடந்து முடிச்ச 2வது நாளே வந்துச்சு. அப்போ அதனுடைய விளைவு தான் விஜய் அங்கே போயிட்டாரு. அப்படிலாம் பார்க்காதீங்க. நிஜமாவே அவர் பேசுனது அதற்கு பிறகு வெளியிடுறது இதெல்லாமே ஒரு லைனா வருது. ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதா? அதுதான் சொல்றேன். நேரேட்டிவ் செட் பண்ணாங்கனாலே இது மோசடின்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளவு சீரியஸா எடுத்து விவாதிக்காதீங்க. சரி, விஜய் பேசுனதை பத்தி நம்ம டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ஆசையா இருக்கலாம், அது இலக்காவும் இருக்கலாம். ஒரு வளர்ந்து வருகிற கட்சியுடைய தலைவர் அப்படிதான் பேசணும். நான் நிஜம் இன்னும் அது அந்த இடத்துக்கு அவங்க இன்னும் வரல. இன்னும் எவ்வளவோ உழைக்கணும். இதைத்தான் அண்ணாமலை ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லி சோர்ந்து போயிட்டாரு. இனிமேல் திமுக வெர்சஸ் பிஜேபி தான்னாரு. இப்போ அண்ணா நான் தொண்டனா இருக்க கூட தயார்னா, நான் கிண்டல் பண்ணல. காலம் அப்படிதான். காலம் மாறும், சூழல் மாறும். எல்லாம் ஒரே மாதிரி அதிகாரத்தில் இருக்க முடியாது. அடுத்து வர்ற தலைவர் கட்சியை நல்லா நடத்தட்டுங்கிற மாதிரிலாம் வார்த்தையில் விடுறாருன்னா அந்த அண்ணாமலை எங்கேன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நான் திரும்ப சொல்கிறேன், அதை நான் தப்பாக சொல்லலை. ஒருத்தருக்கு ஒரு இலக்கு இருக்கலாம். தனக்கு அந்த பொறுப்பு கொடுக்குற போது நம்ம எப்படி செயல்படணும், எப்படி ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், ஒரு கோல் டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. அப்படி செய்கிறாரு. இருக்கிற வரைக்கும் அவர் வேலை செய்வார், அப்புறம் இறங்கி போயிடுவார். கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. சும்மா ஏதோ 2 கூட்டத்தில் பேசிட்டோம், ஏற்ற இறக்கமாக கொஞ்சம் உறக்க பேசிட்டோங்கிறனாலேயே திமுக மாற்று தாவேக்கான்னு ஆகிடாது. நான் இப்போவும் ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், திமுக மாற்று அதிமுக தான். ஆனால் எவ்வளோ காலத்துக்குன்னு இருக்குது? எடப்பாடின்னா இதே இப்படி அதோட நான் இப்படி தான் யாரையும் ஜெயிக்க மாட்டேன்னா இந்த காட்சி மாறதான் போகுது. இன்றைக்கி இருக்க நிலைமை தான் நான் சொல்கிறேன். விஜயனுடைய ஆசை அது இருக்கலாம். உட்கட்டமைப்பை இன்னும் முழுமையடையாத தாவேக்கா திமுகவுக்கு மாற்றாக இன்னும் வரலைங்கிற நிஜத்தை அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அண்ணாமலை பேசும்போது அவர் சொல்லியிருந்தார்ல, அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்து விடுவேன்னு முன்னாடி பேசியிருந்தாரு. அதை கேட்டு பேசினாரு. இப்போ அதை பற்றி கேள்வி கேட்கும் போது பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம், ஒரு தனிப்பட்ட கட்சியின் மீதோ அல்லது தனிப்பட்ட நபர் மீதோ எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார். அப்போ அது ஏன் சேர வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாகவும், அது சேர்ந்தா நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படிங்கிற விரக்தி நிலைமைக்கும் இப்ப போறாரு அப்படின்னா என்ன அங்க விஷயம்? நீங்க இன்னும் அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த அரங்க கூட்டம் நடந்து செய்திகள்ல வந்த போது அப்ப நடந்த பேட்டியிலே நான் சொன்னேன், இது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு. அந்த அதிகாரம் அண்ணாமலைக்கு கிடையாது. அதிமுக போகலாமா வேணாமாங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அவர் கிடையாது. அதிமுக வேண்டாங்க, என் தலைமையில் பிஜேபி தலைவர் அணி அமைப்பு யோசனை சொல்லி அந்த யோசனையை ஏற்றுக்கிறதா வேணாமாங்கிற அதிகாரம் தேசிய தலைமைக்கு தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. அப்போ இவர் சொன்ன யோசனையை தேசிய தலைமை ஏற்றுக்குச்சு. முடிவை இவர் எடுக்கல. யோசனை சொன்னார், அந்த யோசனையை தலைமை ஏற்றுக்குச்சு. இப்போ எதையும் தடுக்கிற இடத்துல அண்ணாமலை கிடையாது, அவருக்கு அதிகாரமும் கிடையாது. ஒரு யதார்த்தமான அரசியலுக்கு வந்துட்டார்னு எடுத்துக்கலாம். இல்லை டெல்லியில் ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். புரிய வைக்கப்பட்டிருக்கிறார், தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, உனக்கு அதிகாரம் இவ்வளோதான் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கலாம். நான் கட்சி நலனுக்காக சில முடிவு எடுக்கிறோம், ஏற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது அந்த டோனில் தான் அவர் இறங்கி வந்து பேசணும். நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு தான் பார்க்கலாம். அவருக்கு இருக்கிற அதிகாரம் அவ்வளோதான், அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை பத்தி பேசல, ஆனா தனிப்பட்ட கட்சியின் மீதோ நபரின் மீதோ விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னா அப்போ அது என்னங்கிற இபிஎஸ்க்கும் இவருக்குமான ஒரு ஈகோ இருக்குதா? அதே மாதிரி அதிமுக திராவிட கட்சிகளை வரவிட மாட்டேன் அப்படிங்கறதுல இவர் உறுதியா இருக்கிறாரா? கழகங்கள் இல்லா தமிழகம்னு பொன்னார் இருக்கும்போதே அந்த கோஷத்தை ஆரம்பிச்சார். தமிழிசை வந்து அதை தொடர்ந்தார். அப்புறம் அதை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு கழகத்தோட வந்துட்டாங்க அவங்க. அந்த கோஷம்லாம் அதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் வரும். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு தொடக்க புள்ளி வச்சது இவர் தான்.
உடைஞ்ச பிறகு தனிப்பட்ட விரோதமான பல கருத்துக்களை எடப்பாடி நோக்கி இவர் வச்சார், இவரை நோக்கி அதிமுக காரர்களும் வச்சாங்க. அதில் பச்சையாக அவர் போய் சொல்கிறார், நான் யாருக்கு எதிராகவும் எதையும் நான் சொன்னதில்லைங்கிறார். எவ்வளவோ பேசிட்டார், ரைட்டு. மோதல்னு வந்துட்டு அரசியலில் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். அப்படி பேசின பிறகு இன்னைக்கு அவங்க வந்தாங்க, கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு அமித்ஷா சொல்லி அனுப்பியிருக்கலாம். டெல்லி போயிட்டு வந்து பேசுகிற அண்ணாமலை, அதை கவனிக்கணும் நீங்கள், சரிதானா? டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இப்படி பேசுகிறேன், போயிட்டு வந்த பிறகு தான் நான் எதுக்கும் தயாருங்கிறாரு. என்னால் எதுவும் கிடையாது, கட்சி நலன் தான் எனக்கு முக்கியன்றார். ஆமாவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி நலனுக்காக அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி வைக்க தேசிய தலைமை முடிவெடுத்தால் நான் அதற்கு தடையாக இருக்க மாட்டேங்கிறார். தடையாக இருக்க முடியாதுங்கிறது நிஜம், நான் இருக்க மாட்டேன்னு நாகரிகமாக சொல்கிறார். அந்த நிலைப்பாடு மாற்றமாக நான் எடுத்துக்கல, அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னு எடுத்துக்கிறேன். நிறைவாக 2026 தேர்தல் 1 வருட காலம் இருக்கு அப்படின்னாலும் இப்போ எத்தனை முனை போட்டி வரப்போகிறது அப்படிங்கிறதும் ஒரு ஆர்வமாகவே இருக்கு. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேனா அவர் தனியா இருப்பாரா, அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வருமா, அப்ப 4 முனை போட்டியாக மாறுமா, இது யாருக்கு சாதகமா, இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு. உங்க ஆர்வத்தை குறைச்சிக்கங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ எல்லாம் ரொம்ப ஆர்வப்படாதீங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கும். அதிமுக, அதாவது பிஜேபி மேல வார்த்தையவே யூஸ் பண்ண மாட்டார், மோடிங்கிற வார்த்தையவே சொல்ல மாட்டார்னு சொன்ன பிறகு 2 தடவை பேரை சொல்றாரு. எனக்கெல்லாம் தைரியம் இருக்கு, மோடிஜி தமிழ்நாட்டு அலர்ஜியா பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்றேன்றார். திமுக மேல காட்டுற அந்த வேகம் இருக்குல்ல, ஆளுங்கட்சிங்கிறனால எதிர்க்கிறோங்கிற அந்த நியாயமான பார்வை தவிர்த்துட்டு பார்த்தா 2 பேரும் சரியில்லைன்னு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க. அதிமுக பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதே இல்லை. எந்த அதிமுக? மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக சொல்லப்படுகிற அதிமுக பற்றி வாயே திறக்க மாட்டார் விஜய். இவர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? அந்த அதிமுக அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, சார்ஜ் ஷீட் போட்டீங்க, ஏன் ட்ரையல் தொடங்கலை? எதற்காக உங்க மௌனம்? உங்களுடைய கள்ள கூட்டணி தான் காரணமானு அன்னைக்கு பொதுக்குழுல பேசியிருக்க வேண்டிய விஜய் ஏன் வாய் மூடி மௌனியா இருந்தார்? நீங்க சொல்ற இபிஎஸ் வந்ததுக்கு பிறகான அதிமுகவை சொல்றீங்களா? அதிமுக தான் கடந்த கால அதிமுக அரசு, கடந்த ஆட்சின்னா அதானுங்க எடப்பாடி தலைமையிலான. பொதுவா அதிமுகவை ஜெயலலிதாவை புகழ்றாங்க. ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 3 நாள்ல உள்ள தள்ளுவேன்னார் ஒருத்தரை பத்தி. கொடநாடு வழக்குல 3 மாசத்துல உண்மையை கண்டுபிடிப்பேன்னாரு, ஒன்றுமே செய்யல. சார்ஜ் ஷீட் போட்டு கூட ட்ரையலை தொடங்க மாட்டார். கிட்டத்தட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் பாதுகாக்கிறார். எடப்பாடியை முழுமையா பாதுகாக்கிறார் ஸ்டாலின். தூசி கூட விளையாட மாட்டார், ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. போடுங்க நான் சொல்லி நீங்க சொன்னீங்க, நான் சும்மா விட மாட்டேன்னு. அப்படியெல்லாம் சொன்ன முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அன்னைக்கு விஜய் பேசினாரா? அந்த வார்த்தையை 3 வார்த்தையை சொல்லி கொடநாடு வழக்குல ஏன் மௌனமா இருக்கேன்னு கேட்டிருக்கணுமா கூடாதா? அதுதான் நேர்மையான அரசியல். 2 பேரும் சரியில்லைன்னு தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன விஜய் கிட்ட இதை கேட்குற உரிமை எனக்கு இருக்கு. எதுக்காக அதிமுக நோக்கி மௌனமா இருக்கீங்க? அப்போ இங்கே துண்டு போட்டு வச்சிருக்கீங்களா? அப்போ தேர்தல் அரசியலுக்காக சில சமரசங்களுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அதுதான் ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி பண்ணுற வேலை. அதில் இருக்க நியாயத்தை நான் ஒத்துக்குவேன். நீங்கள் நேர்மையான அரசியலை விரும்புகிறவராச்சே, மாற்று அரசியலில் விரும்புகிறவராச்சே, எதுக்காக துண்டு போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய நேர்மையற்ற செயலை மக்கள்கிட்ட கொண்டாந்து காட்டுறீங்க? நீங்கள் உங்கள் கொள்கை என்னன்னு தெரியாமலே விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ கற்றுத்தர்ற பாடம் என்ன? ஆட்சியில் இருந்து ஊழல் செஞ்சுட்டு வெளியே போயிட்டு அவங்கள விட்டுறணும். ஆட்சியில் இருக்கிற கட்சியை பற்றி மட்டும் தான் பேசுவோம்னா இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? கண்ணாடியை பார்த்து விஜய் முதல்ல கேட்டுக்கணும். அவர் வளரணும்னா 2 பேரையும் சமமாக தான் வச்சு பார்க்கணும், சரிதானா? அப்போ தான் உங்களை முன்னிலைப்படுத்த முடியும். இப்போ 2 பேரில் ஒருத்தர் தான் கெட்டவன், இன்னொருத்தரை பற்றி நான் பேச மாட்டேன்னா உங்கள்கிட்டயே அவன் வருவான், நேராக எடப்பாடிக்கிட்டே போய் அதிமுக மெம்பர் ஆகிட்டு போயிடுவானே. உங்கள் கட்சி வளர்ற இடத்துல இருக்கிற போது இந்த ஆபத்தான ஆயுதத்தை, கள்ள மௌனத்தை தொடராதீங்க. விமர்சனம் என்பது பொதுப்படையாக இருக்கணும். தவறு ஜெயலலிதாவை ஆதவ் புகழ்றாரு. இல்லை, மறைந்தவர்களை பற்றி நான் பேசணும் அவசியம் இல்லை. இருக்கிற அரசியலை பேசுறதுக்கே கண்ணை வலிக்குது. இல்லை நீங்கள் ஜெயலலிதா வேற கொண்டாடுறீங்களா? இல்ல அதிமுகனா விமர்சனம்னா நீங்க அந்த காலத்துல இருந்து எடுத்து பேச வேண்டியதுதானே. மட்டுமே வச்சு பேசணும். யார் மேல விளக்கு இருக்கு, யாரை நான் உள்ள தள்ளுவேன்னு ஸ்டாலின் சொன்னாரோ அதை பத்தியா நான் பேச முடியும். அம்மையாரை நான் உள்ள தள்ளு சொல்லி அவர் தான் மறைஞ்ச பிறகுதான தேர்தலே நடக்குது. அந்த தேர்தல் களத்துல ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை அவரே மறந்து திமுக தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சார், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செஞ்சார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும். இதை தோலுரித்து காட்ட வேண்டிய விஜய் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன்? இவர் கேட்கிறாருல, புசி ஆனந்தை விட்டு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணின்னு சொன்னார்ல. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கும் யாருக்கும் கள்ள கூட்டணி? எதற்காக நீங்க மௌனம் காக்குறீங்க? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தும் எதற்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க? மனசாட்சியுள்ள விஜய் இதுக்கு பதில் சொல்லணும். பார்ப்போம், அடுத்தடுத்த கூட்டங்களில் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீங்க. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.